முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இல்லை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எவ்வளவு வாக்குகளை அவர் வென்றெடுப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாய்ல நான் என்றேன், 500 ரூபாய்ல நீ என்றா? ஏய் சில்லற நீ என்றா? திமுக கூட்டணி 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதிமுக கூட்டணி 50 65 இடங்களையும், தமிழக வெற்றிக் கழகம் 13 18 இடங்களையும் பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள். எல்லாம் வெறும் பொய், ஒரே சூதாட்டம். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பிற 5 8 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்கிறது. தவசி விருமாண்டி சீனிச்சாமி சின்ன பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ, அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே வரும். நான் பையா பார்த்து உட்கார்றது இல்லையா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அடுத்து நெக்ஸ்ட். அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்றும் கணித்திருக்கிறது பீப்பிள்ஸ் பல்ஸ். என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அதை எதுக்கு உறுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். மேட்ரிஸின் முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்த மாட்டீங்க. ரிபப்ளிக் பிமேக் உடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த நான்கிலுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்பதாகும். இந்த டோர்னமெண்டோட முதல் மேட்ச்லயே அதிசயமணி தோழி ஆட்டு முடிச்சான் கோழின்ற மாதிரி ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி விட்டார்கள். அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேவிசி டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த கவரை பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அதிமுக கூட்டணி 128 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணித்திருக்கிறது ஜேவிசி போல். நடக்காது ஸ்டாலின் அவர்களே, நடக்காது. முன்னதாக நாம் பார்த்த 5 அமைப்புகளுமே மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி டைம்ஸ் நவ் போல். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. தமிழக வெற்றிக் கழகம் 8 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி போல். சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா. இத பாருங்க சார். இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா?
இவன் சார் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா அவன் வேற மாதிரி இருந்தாப்பா அவன் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் 98 முதல் 120 தொகுதிகள் வரை தாவேகா வெல்லும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. இன்னும் போகல நீ வண்டி மாறி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கறான்னு கேக்குற எல்லாமே தெரியாம நடந்துருக்கு சொன்னா கேளு. 98 முதல் 120 தொகுதிகள் வரை தாவேகா வெல்லும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. இந்த பாவியிடம் வந்து எங்களை காப்பாற்ற வந்த பரமபிதாவே. தற்போது தாவேகா முன்னிலை வகிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. சார் எழுதிருக்கு சார். பெரும்பாலான நிறுவனங்கள் சொன்ன கருத்து கணிப்புல திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று கூறியிருந்தார்கள். தாவேகா முன்னிலை என்று முதன்முறையாக ஒரு நிறுவனம் தற்போது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். நீ சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட எங்களை தான் மூளையில் தூக்கி போட்டானுங்க. அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் போட்டோல வருமா இல்லையா கூட தெரியலடா. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இப்படி சொல்றாங்களா? அப்படி செய்யனா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுவாத்தான் இருக்கும். இல்லண்ணே இதுவாத்தான் இருக்கும். இல்ல அதுவாத்தான் இருக்கணும். இல்லண்ணே இதுவாத்தான் இருக்கணும். சரி இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். புறப்பட. சோ பொதுவா மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் போல் பொதுவா டைரக்ஷன் கரெக்டா கொடுப்பாங்க. நம்பர்ஸ்ல முன்ன பின்ன வந்தாலும் டைரக்ஷன் இதுதான் டைரக்ஷன் அது கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்படி நம்ம தகுந்த ஒரு ஏஜென்சில இருந்து வந்திருக்காங்காட்டி இதை நம்ம அப்படியே புறந்தள்ளிட முடியாது. நமக்கு எதிரியே இல்லப்பா. கண் தொலைவு வரைக்கும் பாக்குறோம், எதிரியே இல்லைன்னு இருக்கு. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டேன்.